ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் இருந்து வெளியே போன கார்த்திக் ராஜ் இவங்களோட லைஃப் பார்ட்னராக யார் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த முழு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ அதை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி சீரியல் மூலமாக ரொம்பவுமே பிரபலமானவங்க தான் கார்த்திக் ராஜ். இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவுமே சோகமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து புரிஞ்சுக்காமல் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அது எப்படி அது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திராஜ் செம்பருத்தி சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 சீரியல் வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா காணும் காலங்கள், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரீல். கண்ணா காணும் காலங்கள் சீரியலில் ஆட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கார்த்திராஜ் வந்து அதெல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்ணா காணும் காலங்களில் வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவங்களோட ஒய்ஃப் யாசினியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவார்டு ஃபங்க்ஷன்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுனா இவங்கள மாதிரி தான் இருக்கணும், ரொம்பவுமே ஷை டைப்பு, நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அப்படியே கேட்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாசினியை வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டைல் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலோட எண்டில் பார்த்தீங்கன்னா யாசினி வந்து கார்த்திராஜா வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால வந்து இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. சும்மா சாதாரணமாக எல்லா லைஃப்லேயும் வர கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இவங்க வந்து இவங்களோட லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத அளவுக்கு டிவோர்ஸே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கார்த்திராஜாவுக்கு ரொம்பவுமே மன கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்ணாக்கால் காலங்களில் வந்து எல்லாம் லவ் பண்ண கிடையாது. இவங்க வந்து காலேஜ் படிக்கும்போதே இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணினவங்க எப்படி வந்து இவங்களுக்குள்ளே இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு வந்து கார்த்திராஜா வந்து புரிஞ்சுக்காமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கார்த்திராஜா வந்து அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி சீரியல் வந்து ஆட் பண்ணினாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே இவங்க பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூட்டபுளாக வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கார்த்திராஜா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கதையில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சீரியலில் வந்து ஆட் பண்ணவே போகிறாங்க. அதனால தான் வந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சீரியலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபேன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி சீரியலில் இருந்து வெளியே போனதுனால கார்த்திக் ராஜ் அவங்க வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆனதுனால திரும்ப வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு சோகம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கார்த்திராஜாவுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை தான் வந்து இவங்க வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் கார்த்திராஜா கிட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா கார்த்திராஜா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷை டைப்பு, அதிகம் பேச மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வரப்போகிறவங்க வந்து ரொம்பவுமே வந்து கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கார்த்திராஜோட மேரேஜை பற்றி வீட்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கிடையாது. கார்த்திராஜா எப்படி நினச்சிருக்காங்க அவங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரை பற்றி அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கார்த்திராஜாவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா கார்த்திராஜாவோட விருப்பமும் கூட. கார்த்திராஜா செம்பருத்தி சீரியல் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஷபானா வந்து அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து நல்ல ஒரு ஜோடியாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரியே ரியல் லைஃப்லையும் வந்து இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து இவங்களும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கப்பலாக வந்து இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆகுது இவங்க 2 பேர்த்துக்குமே. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்தது. இதுவே வந்து கார்த்திராஜோட ரியல் லைஃப்பில் வந்து நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.